அமுதே தமிழே அருட்பெருஞ்சுடரே போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே. நமது முழுவலன்புடைய ஜெயப்பிரகாசானந்த சரஸ்வதி சுவாமி அவர்கள் மலேசியாவிலே அண்ணாமலையாருக்கு கோவில் எழுப்புகின்றார். இந்த செய்தி கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். நம்மளது காஞ்சி சங்கர மடத்தினை சார்ந்த அங்கு படித்து உருவான அந்த சுவாமி அவர்கள் நம்முடைய குலப்பெருமையை, இனப்பெருமையை, மொழி பெருமையை அந்த நாட்டிலே நிறுவும் பொருட்டாக இந்த பணியை முன்னெடுக்கிறார். அதுவும் கல்கார கோயில், முழுக்க முழுக்க அடி முதல் நுனி வரை முழுக்க கல்காரம். எனக்கு தெரிந்த அளவிலே மலேசியாவில் முதல் கல்கார கோவில், அதுவும் ஒரு துறவியர் பெருமகனால் எடுக்கப்படுவது உண்மையிலேயே வியப்புக்குரியது. வியந்து போனேன். காரணம், அதற்கான பொருட்செலவும் உழைப்பும். இதில் எத்தனை பேர் பின்பக்கமாக இருந்து இயங்குனா இது ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சிக்கு அண்ணாமலையாருடைய திருவருள் முழுக்க உடன் நிற்க வேண்டும். திருவருள் உடன் நின்றதால் தான் இந்த திருப்பணி தொடங்கி இருக்கிறது. மக்களாகிய நாம், துறவியர்களாகிய நாங்களும் இதில் எங்களை இணைத்துக் கொள்கிறோம். ஒரு வீட்டினுடைய ஆண்மகன் அல்லது வீட்டில் ஒருவர் சம்பாதித்தால் அந்த குடும்ப சொத்து. அந்த காலத்திலே அரசர்கள் ஈட்டினார்கள். அரசு சொத்து பொது சொத்தாக இருந்தது. இந்த அரசாட்சி இல்லை. இன்றைக்கு துறவியர் பெருமக்கள் தான் அந்த அரசு பணியை செய்து வருகிறார்கள். பெரும்பாலும் கோவில்கள் சித்தர்கள் பெருமக்களாலும் துறவிகளாலும் தான் முன்னெடுக்கப்பட்டது. அரசர் பொருளுதவியோடு அது செய்யப்பட்டது. இன்று மக்களுடைய உதவியால் தான் அது செய்யப்பட வேண்டும். இது ஒரு சிற்பத்தினுடைய அடையாளம், ஒரு கலையினுடைய அடையாளம், ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம். உலகில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கு மட்டுமல்ல, எம்பெருமானை கையெடுத்து வழிபடும் உலக மக்களினுடைய அடையாளம் ஆகியனால் இந்த அடையாளத்தை உருவாக்குவதில் இறங்கி இருக்கக்கூடிய நம்முடைய ஜெயப்பிரகாசேந்திர சரஸ்வதி சுவாமி அவர்களுடைய திருப்பணிக்கு உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் வேண்டுவன செய்தும் நன்மொழி செய்தும் நாம் அவருக்கு துணை நிற்க வேண்டும். இது நம்முடைய கடமை. அவர் படுகின்ற பாடு அவர் தலைமுறைக்கல்ல, அவருக்கல்ல. அந்த கோவிலை கட்டி அவர் என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல கார் வாங்கிட்டாருன்னா அதுல அவர் பயணிக்கலாம். வீட்டில் ஒரு ஏசி போட்டாருன்னா அதுல உட்காந்து குளிர்ச்சி உட்காருக்கலாம். கோவிலை கட்டினா அதற்கு பாடுதான் பட முடியும். நம் இனத்தினுடைய அடையாளம், இனத்தினுடைய பெருமை, அதை சிறக்க செய்வதற்கு ஏதோ இறைவன் அவருடைய திருவுளத்திலே புகுந்து இந்த வேலையை செய்திருக்கிறார். அதற்கு நாம் அனைவரும் துணை நிற்போம் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். அண்ணாமலையார், அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதல் கடலே போற்றி. அந்த அண்ணாமலையாருடைய திருவுருள் துணையாலே இதற்கு உதவி செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களும் நீடுழி வாழ்ந்து நிலைத்த பெருமையோடு நல்ல புகழ் செல்வத்தோடு வாழ்வார்கள் என்று வாழ்த்தி இந்த பணி சிறக்க வாழ்த்தி அமைகின்றேன். ஓம் ஓம் ஓம்.